வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக்லெஸ் கோதுமாவில் பண்ண ஒரு ஆப்பிள் கேக். இந்த கேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆப்பிள்ஸ் இப்போ சீசனில் இருக்குது, கோதுமாவும் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஒரு டீ டைமுக்கு இல்லைனா பசங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த கேக்கை தாராளமாக வைக்கலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ளம் கேக் மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு எந்த ஐசிங்கும் தேவையில்லை, அப்படியே பேக் பண்ணிவிட்டு சூடாகவே சாப்பிட்லாம். இப்போ இந்த கேக் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ஒரு 2 ஆப்பிள், கிட்டத்தட்ட 1 கப் ஆப்பிள் வரா மாதிரி நம்ம துருவிக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் துருவின இந்த 1 கப் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இது கூட 1.25 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுப்பு அப்படியே மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நம்ம இந்த ஆப்பிளை இந்த சர்க்கரையோடு சேர்த்து குக் பண்ண போகிறோம். சூடு ஏற ஏற உங்களுக்கு சர்க்கரை கரைய ஆரம்பிக்கும். ஆப்பிள்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். இந்த ஆப்பிளும் சர்க்கரையும் சேர்ந்து ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா சர்க்கரை அடி பிடிச்சிடும். கடைசியாக உங்களுக்கு திக்கானதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இல்லைனா 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லெமன் ஜூஸ் வினிகர் சேர்க்கும் போது உங்களுக்கு சர்க்கரை பாகு தட்டாது, இல்லைனா சர்க்கரை பாகு தட்டி ஹார்டாக கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆப்பிள் மிக்சரை நல்லா ஆற விட்டுருங்க. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும், அப்போ தான் நம்ம கேக்கில் யூஸ் பண்ண முடியும். இதை ஆற உங்களுக்கு திக்காகும், ஆனால் உங்களுக்கு பாகு தட்டாது. பொறன்னு இருக்கேன்னு பயப்படாதீங்க. நம்ம இதில் லிக்விட் சேர்க்கும் போது நம்மளுக்கு இது நல்லா நீர்த்து போயிடும். இப்போ இந்த ஆப்பிள் மிக்சர் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு 1.5 கப் பால் சேர்க்க போகிறோம். நான் பாலை மொத்தமாக சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மொத்தமாக 1.5 கப் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்கன்னு. பால் சேர்த்து இந்த ஆப்பிள் மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 கப் நியூட்ரல், எந்த வாசனையும் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு எண்ணெய் தனியாகவும் இந்த ஆப்பிள் பால் மிக்சர் தனியாகவும் தெரியக்கூடாது. எண்ணெய் எல்லாம் இந்த ஆப்பிள் மிக்சரோடு இன்கார்பரேட் ஆகி சிங்கிள் மிக்சராக வரணும். இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மிச்சம் இருக்கிற பாலையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இந்த ரெசிபிக்கு 1/2 கப் எண்ணெயும் 1.5 கப் பாலும் தான் தேவை. இப்போ இதெல்லாம் ஒரே மிக்சராக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்க்க போகிறோம். ஒரு சல்லடை எடுத்து அந்த சல்லடையில் 2 கப் கோதுமாவு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு சேர்க்கும் போது காற்று உள்ளே போய் நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக வரும். எப்போவுமே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே சல்லடையில் நான் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பட்டை பொடி, அதுக்கப்புறம் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சின்னமன் பவுடர் இல்லைனா பட்டை பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. அது இந்த கேக்குக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் ஆப்பிளோட சின்னமன் ரொம்ப நல்லா ஒத்து போகும். அதனால் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ எந்த லம்ஸும் இல்லாமல் நம்ம நல்லா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சலிச்சிக்கலாம். சலிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் பேட்டர்ன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். லம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு க்ரீமியாக பேட்டர் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவர் மிக்ஸும் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு இந்த மிக்சர் திக்காக இருக்குன்னு தோணுதுன்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்து தண்ணியாக்கிக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேட்டரை பேக்கிங் டிஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே பேக்கிங் டிஷ்ஷை பட்டர் பேப்பர் வச்சு லைன் பண்ணி வச்சுருக்கேன். பேட்டரை பேக்கிங் டிஷ்ஷை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் நம்மளுக்கு உடஞ்சிடும். மேலே டாப்பும் ஈவனாக வர மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் யார் பர்த்டேக்காவது பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எதாவது டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சும்மா 58ங்கிற நம்பர் வரணுங்கிறதுக்காக டூட்டி ஃப்ரூட்டி வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சும்மா ஹோம் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேட்டர் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும் போதே ஓவனை ஒரு 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரி சீல ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே கேக்ஸை ப்ரீ ஹீட்டட் ஓவனில் தான் பேக் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரைஸ் ஆகி வரும். 190 டிகிரி சீல ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் கேக் ரெடி ஆகிடும். கேக் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு டூத்பிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். டூத்பிக் வெளியே க்ளீனாக வந்துருச்சுன்னா உங்கள் கேக் பேக் ஆகிடுதுன்னு அர்த்தம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. கேக்கை வெளியே எடுத்தோடனே நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக பீஸ் போட வரும். நான் ஒரு கேக்கை நல்லா சூடாக கட் பண்ணி சர்வ் பண்ணிவிட்டேன், ஏன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு கேக்கை நல்லா ஆறினதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி உள்ளே எடுத்து வச்சுட்டேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.